தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது மத்திய நிதியமைச்சர் நிவாரண நிதி வழங்கவில்லை என்று திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக ஆக்குவோம் என்றும் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த நிகழ்வில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய மழை வெள்ள பாதிப்பு வந்தது, 1 ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்களா? எல்லா நிவாரணமும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் தந்ததுதான் நிவாரணம். ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் வரல, நிதி அமைச்சரை அனுப்புனாங்க. வந்தாங்களா நிர்மலா சீதாராமன்? நீங்க வந்தாங்க, வந்துட்டு மக்களை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல, மக்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்கல. இங்க ஒரு கோயில் இருக்கு, பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மக்களுக்கு பசியா பட்டினியா, உணவு வேணுமா, வேற ஏதாவது தேவையா, நிவாரணம் வேணுமா அப்படிங்கறதெல்லாம் கவலை இல்லை. அந்த அவ்வளவு மழை வெள்ளத்துல அந்த கோயிலை சுத்தி சகதி இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு திட்டினாங்க. கூப்பிட்டு திட்டிட்டு அந்த கோயிலுக்கு வந்தவங்க கிட்ட, இனிமேல கோயில் உண்டியல்ல காசு போடாதீங்க, அங்க இருக்கக்கூடிய ஐயரோட தட்டுல அதுல போடுங்க, கோயில் உண்டியல்ல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, போனவங்க தமிழ்நாட்டுக்கு நிதி அனுப்புவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் நிதி வரல. நம்மளுடைய வரி பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு.